ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐரா வேர்ல்டு. இப்போது மழை காலத்தில் நம்ம நிறைய காய்கறி அறுவடையை பெறலாம். இப்போ நிலப்பகுதியில் நம்ம அலங்கார குரோட்டன்ஸு, வண்ண வண்ண பூக்கள்லாம் வளர்ப்போம். ஆனால் மொட்டை மாடியில் நம்ம பயன் தரும் காய்கறிகளை வளர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இட வசதி, நல்ல வெளிச்சம், வெயில், இந்த சூழ்நிலை எல்லாம் காய்கறி வளர்ச்சிக்கு உதவும். அதோட மழையும் கொஞ்சம் பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வளர்ச்சிக்கு எல்லையே இருக்காது. இப்போ நம்ம மொட்டை மாடியில் இந்த மலையில நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு. முக்கியமா கத்திரிக்காய், நாட்டுக்காய் என்று சொல்வார்கள். இப்போ நம்ம சமையல் எல்லாம் எல்லார் வீட்லயுமே கத்திரிக்காய் பொதுவாக பயன்படுத்துவாங்க. கத்திரிக்காய் இல்லாத சமையலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது ஒரு தனி சுவையா இருக்கும். இப்போ இந்த கத்திரி செடிகளை வச்சு சில செடிகளை நாத்துக்களை வாங்கிட்டு வந்தேன். சிலவை விதைகளை போட்டு வளர்த்ததுல இந்த ஒரு மலையில ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சு இந்த கத்திரிக்காய் ஏகப்பட்ட வளர்ச்சியோடு இருக்கு. இங்க வாங்கம்மா, இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் காட்டுங்க. இப்ப பாருங்க, பெரிய பெரிய கத்திரிக்காய். இதுக்கு சாதாரண தொழு உரமும் பூச்சி மருந்து அது மட்டும்தான். நீ எங்கெல்லாம் இருக்கு காட்டுங்க. நிறைய கத்திரிக்காய் பாருங்க. இந்த கத்திரிக்காயில பல வகை இருக்கு. முள் கத்திரிக்காய், உஜாலா கத்திரிக்காய், வழுதுணங்காய், இப்படி நிறைய காய்கள் இருக்கு. இந்த மாதிரி கத்திரிக்காய் அறுவடை இப்போ நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நண்பர்களுக்கு நம்ம கொடுத்து மகிழலாம். அப்படி ஏகப்பட்ட காய் இருக்கு. இப்போ இன்னொன்று இந்த சப்போட்டா பாருங்க. சப்போட்டால மழை பெஞ்சனால நிறைய மொட்டுகள் வச்சு சிறு சிறு காய்கள் உருவாகுவதற்கு நல்ல ஒரு ஏதுவா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு விளைச்சலை தரக்கூடியது. இப்போ பாருங்க, நிறைய பூ பூத்து மொட்டு வைத்து காய்கள் பெருகிற மாதிரி நமக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னொரு காயை பத்தி பார்ப்போம். இந்த மலைக்கு நோனி ஃப்ரூட் நிறைய பழுத்திருக்கு பாருங்க. நோனி பழங்கள் நல்ல உடலுக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள நோனி பழங்கள் பழுத்திருக்கு. அதோடு கூட காவேரி வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய பென்சில் வாழை சிறு சிறு காய்களா இருக்கும் பாருங்க. இப்போ நிலத்துல வச்சோம்னா நல்லா பெருசா வரும். இப்போ சாதாரண தொட்டியில தான் வச்சிருக்கு. அதனால காவேரி வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய பென்சில் வாழை காய்ச்சிருக்கு. ஆனா இது என்னன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை நமக்கு பலன் தந்து கொண்டே இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மலையில மால்டா லெமன் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த ஊறுகாய்க்கு பயன்படுத்துவாங்க. முக்கியமா ஊறுகாய் கம்பெனி வச்சிருக்கவங்க எல்லாம் இந்த மால்டா லெமனை பயன்படுத்தி ஊறுகாய் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி மால்டா லெமன் இருக்கு. கருவேப்பிலை பாருங்க, தளதளன் தழுத்து ரொம்ப ஒரு அசுர வளர்ச்சியில இருக்கு கறிவேப்பிலை. அப்புறம் இங்க பாருங்க, லெமன், ஏகப்பட்ட லெமன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய காய்கள் பாருங்க. சீத்தாப்பழம் கூட நமக்கு இந்த மலைக்கு அருமையா காய்ச்சிருக்கு பாருங்க. அப்புறம் பார்படாஸ் செரி. இப்ப ஏகப்பட்ட ஒரு வளர்ச்சி, அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது இதுலதான். அப்புறம் மாதுளம் மாதுளம் செடி இருக்கு பாருங்க. அது நிறைய பிஞ்சு விட்டு மாதுளம் காய்களுக்கு ரெடி ஆகுது. இந்த மாதிரி நல்ல ஒரு மலையில ஒரு வளர்ச்சி தோட்டத்துல உள்ள வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை இந்த மலை நமக்கு கொடுத்துருக்கு. எனவே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு சிறிய அளவிலான ஒரு மாடி தோட்டம் அமைச்சு நம்ம சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அதனுடைய பலன்களும் நம்ம பெற்று நம்ம குடும்பத்தினரையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.